டியர் பேரண்ட்ஸ், நான் டாக்டர் ராம் பீடியாட்ரிஷியன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃப்ளூ வேக்சின். ஸோ ஃப்ளூ வேக்சின் ஃபஸ்ட்டு யாருக்கு போடலாம்? 6 மந்த்ஸ்க்கு மேலே உள்ள எல்லா பிள்ளைங்களும் ஃப்ளூ வேக்சின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் அப்பார்ட் 2 வேக்சின் போடணும். ஃபஸ்ட் போடுறது. அதுக்கப்புறம் எவ்ரி இயர் ஒரு டோஸ் போட்டுக்கணும் ஃப்ளூ வேக்சின்ஸ். இது வந்து குழந்தைங்க மட்டும் தான் போடலாமா? கிடையாது, பெரியவங்களும் இந்த வேக்சின்ஸ் போட்டுக்கலாம். இந்த வேக்சின்ஸ் யாரெல்லாம் போடக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக் அலர்ஜி எதுவும் இருக்குது, எக்கு சாப்பிட்டனால சிவியர் அலர்ஜிஸ் வருது, இல்லை ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி ஒரு டோஸ் போட்டு வேக்சின் போட்டு அதனால அலர்ஜி வந்துச்சுன்னா நீங்கள் இதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த ஃப்ளூ வேக்சின் போடுறதுனால இன்னும் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு ஒரு எவ்ரி இயர் ஃபஸ்ட்டு 1 to 5 year ஓல்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மினிமம் 20 times வந்து சளி பிடிக்கும். அதில் ஒரு 10 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூ தான் வந்திருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃப்ளூ வேக்சின் போடுறதுனால பாதி சளி பிடிக்கிற எபிசோட் குறையும். ஸோ உங்களால் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிற எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு குறையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆப்சன்டிசம் குறையும். பிள்ளைங்களால் எஃபெக்டிவாக ஸ்கூலுக்கு போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ்க்கு வந்து ஃப்ளூ வேக்சின் இயர்லி கம்பல்சரியாக வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்கன்னா, அவங்களோட ஆப்சன்டிசம் குறைஞ்சி அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால அவங்க வச்சுக்கிறாங்க. இது போக இந்த ஃப்ளூ வேக்சின் வந்து ஏன் வருஷம் போடுறோம் அப்படின்னா, எவ்ரி இயர் ஸ்ட்ரெயின்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால வருஷம் புது ஃப்ளூ வேக்சின்ஸ் போடுறோம். தேங்க்யூ.